கோமால இருந்து அப்படியே காட்டி பார்த்து உண்மை இதான் எனக்கு பெஸ்ட் அனுபவம் தெரியுமோ. ஆனால் பெருசாக கையனும் உள்ளே இல்லை தெரியும். அம்மா ஏலக்காய் என்ன செய்யறீங்களோ? அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நீங்கள்? அம்முக்கு என்ன பேர்? அம்மு. நாங்கள் கேட்டு தான் தெரிஞ்சு உள்ளோண்டி கிடக்கேன். சரி, இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தாலே தெரியும், பேக்ரவுண்டை பார்த்தாலே எங்களுடைய வீட்டை நிற்கிறேன். இன்னும் டெக்கரேஷன் வந்து அந்த அண்ணாவுக்கு டைம் இல்லை போலான்றது இல்லாட்டா தேவையில்லை நினைக்கிறாங்களோ தெரியல. என்ன உண்மையா அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுறீல்ல அண்ணா? என்ன உண்மையா உண்மையா ஆசையாக கூடித்தான் போச்சு. ரோசா புளி அப்போ அம்மாவை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அம்மாவுக்கு எப்படி என்ன இவ்வளோ நாள் கூட இந்த சாப்பாடுகள் மற்றது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் கலகலப்பா ஊருக்கெல்லாம் நிறைய பேர் கதைக்கணும். உறவுகளுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்படி சந்தோஷமா அம்மா இருந்தவா. அதுவும் பிற நோம்பலா பார்த்துருப்பியல் நேற்றைய தினம் ஆட்டத்தை அப்படி என்ற மாதிரி என்ன சொன்ன ஆட்டம் என்ன நான் அப்படி மீடியாவுக்கு கொண்டு வருவேன் சொட்டுமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்படி உண்டு என்ன பிரச்சனைன்ட்டு அம்மாக்கள் ஆடினவ தானே. அம்மாக்கள் எதிர்பார்க்கல வீடியோவில் போட மாட்டேன் யூடியூப்ல. நாங்கள் இப்பயும் இவரோட சாதுவான ஒரு கோபம் இருக்கு அம்முவை பார்த்தா தெரியும். அதான் கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி இருக்கிறோம். என்ன மாதிரி செய்யறது பிள்ளைகள் விட்டுட்டாருன்னு ஒன்றும் கதைக்கிறாங்க இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் மனுஷன் வாழ்றது. அது அந்த சந்தோஷத்துக்காண்டி தான் நம்மவும் கேட்டுட்டேன். சும்மா தானே நாங்கள் இதில் செய்யறது. அதை நீங்கள் அடிப்பீங்க நான் எதிர்பார்க்கலையே. அப்படியே பார்த்தீங்கன்னா உறவுகள் சில நினைக்கலாம் என்ன ரூபம் தொப்பியில் ஒரு வித்தியாசம் போட்டிக்கின்ற மாதிரி. முதல்ல நான் சொல்லிப்பேன் தலைமுடி கொஞ்சம் சோட்டா வட்டினபடியாக தொப்பியை போட்டு தலைமுடி நோம்பெல்லாம் மறைச்சி கிடக்கு. அவ்வளோதான் விளக்க. மற்றபடி என்ன தொப்பி போடணுன்ற காண்டி இல்லை. தங்கச்சி என்ன வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா உறவுகள்கிட்ட? உண்மையா அப்படி பார்க்க தெரியுது. கோமால இருந்து அப்படியே காட்டி பார்த்து ஐயோப்பா. நான் நினைக்கிறேன் நேற்று கொஞ்சம் கொஞ்சம் கண் போட நேற்று என்ன சொல்ல குட்டி சரி. அப்போ இன்றைய காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறோம்மா உள்ள சொல்லுங்க பேச்சு. சந்தோஷத்துக்கான இன்றைக்கு ஒரு இனிப்பு சாப்பாடு, அதாவது தொதல். உண்மைக்குமே நாங்களே நிறைய தடவை ஆசைப்பட்ட நாங்கள் உண்மையாக எங்கள்ட அம்மாக்கள்ட கையால் எல்லாருமா சேர்ந்து தொதல் கிண்டி சாப்பிடணும் எங்களுக்கு ஒரு ஆசை. இன்றைய தினம்தான் நிறைவேற போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் தான் மாட்டிட்டேன். பழைய தினம் செந்திரனுக்கு வந்து உடம்பு நிலை ஆளுக்கு சரி வராது, படுத்த படுக்கையாள் ரூமில். அப்படி பார்த்தீங்கன்னா அத்தானும் வந்து அவசரமாக கராச்சிக்கு போகண்டாக்காண்டி சூழ்நிலையில் அவரும் எங்கே போயிட்டு கராச்சி போயிட்டார். அப்போ நான் தான் வந்து மாட்டுப்பட்டது. ஏன்னா கண்டிப்பாக நான் வீடியோ ஒரு நாளும் போடணும் எனக்கு கட்டாயம். அப்படி இருந்தும் நாங்கள் ஒரு சில நேரங்களில் வீடியோக்கள் போடுறதில்ல. இன்றைய தான் தெரியும் தானே தொதல் கிண்டுறா இந்தியா உடம்புடம்பு சொல்கிறாள் குடம்பா 5 வருஷம் இல்லையே உண்டு. அதுதானே சரி சரி ஓகே. நாங்கள் இப்போ வீடியோ அடுத்த கட்டமாக பார்ப்போம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 5 மணி ஆகி கொண்டு வந்து சத்தியமாக கொஞ்சம் இடவாகுதோ தெரியல. 7:30 8 மணி ஆகும்போது என்கிட்ட பேர் உண்மையாகும். சரி ஓகே. எங்கன்னு சேனலுக்காரர் பெஸ்ட் வாரீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நாங்க போடுற வீடியோட கூட மிப்ப வாங்கோ வீடியோக்குள்ள தொதல் கண்டத பாப்போம் பாங்கோ. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே சரியான மாதிரிக்கு கொஞ்சம் நேரம் போட்டு நாங்கள் வேலைக்கு தான் ரெடி பண்ணி நாங்கள் இது தொதல் அடிக்கணும் பண்ணதெல்லாம் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. நான் மறந்தே போனேன். பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் வந்து போன கிழமையை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சனிக்கிழமை அந்த தர்மம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 3 இருக்கு மாதிரி கொண்டு சாப்பாடும் கொடுத்து உடுப்பும் கொடுக்க சொல்லி. அப்போ அந்த அளவில் நின்றா பிறகு ஒன்றுமே செய்யலாம் போய் கொஞ்சம் பிறகு நான் லேட் ஆகிட்டு சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சுது. நாங்கள் இனிமேல் தான்
தொதல் அடிக்க போகிறோம். அப்போ தொதல் எல்லாம் அடிக்கிற நம்மளாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி தானே, ஒருத்தருமே இதாக நிற்காதீங்க. ஆனால் இரவு நேரம் அடிக்கிறேன் என்ன செய்கிற ஆரம்பிச்சுட்டோம் முடிக்கத்தானே வேணும். ஆரம்பிச்சுட்டோம் முடிக்கத்தான் வேணும். அதே சமயம் தொதலண்டேக்குள்ள நிறைய பேர் சேர்ந்தா தான் அதை அடிக்கலாம். லேட் ஆகினதும் ஒரு நல்ல வேணும்னு சொன்னேன். நைட் வேலை முடிச்சலாம் பெருமிடாதான். ஓ அங்கே பகல் ஃபுல்லாக அங்கே கஷ்டப்பட்டு வந்து இங்கே இரவுலேயும் வேலை பொறுமான வேலை கிடக்கு. ஆனால் என்ன செய்யறது, நாங்கள் கஷ்டப்பட உதவி செய்யணும். எதிர்பார வந்து மாட்டு பட பயணம் இங்கே. ஐயோ கண்ணு மாரி. அப்ப நாங்க அதுக்கு முன்னுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்களே சொல்லி இங்க பாருங்கோ, இது தேங்காய் பால் திருவி புளிஞ்சு வச்சிருக்கோம் மினத்தை. அப்புறம் இங்கால சர்க்கரை நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிறோம். ஓ இது அரிசிமா 1/2 கிலோ எடுத்தோம் நாங்கள். மற்றது பயறு, அப்புறம் ஏலக்காய். இவ்வளவு தான் தேவையான பொருள். முன்னுக்கு இங்க பாருங்க சட்டி புரியோ சட்டி வச்சிருக்கிறோம். ஓ மேல் பால் எப்படி வேணும்? ஓ வெல்லம் வெல்லம் வெல்லம்மா பயமாக்குறாது. இந்தியா பூ அடிக்கப்பா. அதுக்கப்புறம் போடுங்க ஊத்துங்க அதை நீங்கள். இல்லை எதுக்க போட்டு கரைப்போம்ல. ஓ இதே கரை மாற்ற இது என்ன சர்க்கரை அதையும் மூத்துங்க. ஓ அதுதான் பாருங்க. வாவ் என்ன நெய் மாய வைக்கிறாங்க. என்ன கொஞ்சம் கட்டி மாதிரி கிடக்கு. என்ன அது கரையே தெரியும். இது இப்பயே கலரை காட்டுது. ரைட் அதெல்லாம் மாவும் சர்க்கரையும் பாலும். இங்க பாருங்க சர்க்கரை மா போட சொன்னீங்க கட்டியா இருக்கு. நான் காணையில இருந்து அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி போச்சு. ஓ அது பிட்டியா இருக்காம அதான் இப்ப மெயின். இன்றைக்கு அவர் தான் முறிப்பியல். அந்த பிடம்பாலான்னு இருக்கு. ஆனா என்ன அரிசி மாக்கு 1/2 கிலோக்கு 1/2 கிலோ போடுறோம். நாங்க இனிப்பு கூட விருப்பம் பண்ணபடியா 3/4 கிலோ போட்டுருக்கோம். அவர் தானீங்க கேக்குது. இங்க பாருங்க என்னப்பா சொன்னீங்க. எத்தனை கிலோ போட போறோம்? 3 கிலோ. இப்படியே நிறைய வடிவா கொதிக்கும். நல்லா கொதிச்சாதான் தொடர் மாதிரியே வேறு. இப்போ கிண்டாவி கொண்டு இருக்கே தெரியுமா, அப்படியே அட்டி பிடிச்சி ரீகொண்டு வேலைக்குள்ள நாங்கள் பார்ப்போம். ஓ அடி சரி ஓகே. எப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்மா முதல் ரீகொண்டு வந்துட்டேன். நல்லா ரீகொண்டு வந்துட்டேனே. இனிமேல் இப்படியே நாங்கள் நல்ல வடிவா அடிக்கணும். அடிக்கிற எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு பிசிறி மாதிரி வந்துக்கிறா இப்படி. அப்பதான் கொஞ்சம் எரியுமா. ஆனா சைலுக்கு போட்டிருக்கு. இல்ல பூவா கண்ணுக்கு அடிக்கிறேன். கண் பார்வை தெரியாம கிடையாது. வடிவா இருக்கு அம்மே. நாங்க வடிவா இருக்கு இல்ல. ஆனா நல்ல செட்டப் தெரியுமா. உஃப்னு ஊதுற பாக்க இப்படி பிசிறியால இப்படி. இந்த இதுதானே அது மட்டை. இப்ப அடிக்க தேவையில்லையோ உங்களுக்கு தான் அடிக்க போறோம். ஆமா அப்படியே எல்லாரும் அடிமட்டியால அடிக்கிறேன் பண்ணாங்க. ஆமாதான். ஆனா இதே ஊக்கம் கடைசி மட்டும் இருக்கணுமா. கடைசி மட்டும் இப்பே. ஆமா இதாண்டே இதாண்டே. ஆனா இன்னும் பருவம் கிடக்கேன். ஆத்தே என்ன அடிக்கிறாங்க தொட்டுதால அவரே. அப்ப என்ன இப்படிதான் அடிக்கும். என்ன இந்த பருவத்துக்கு இல்ல வேற எல்லாம் விசுக்குங்கம்மா. பாப்பா என்ன கண் மண்ணொன்னு தெரியாதமே இருட்டா கிடக்கு இல்ல. இல்ல அது கண்ணாடின குவாலிட்டி அப்படி. அடடி ஐயோ பத்த விடணுமா. எவ்வளவு வந்தோம் 30 முடிஞ்ச மாதிரி காய். இப்பதான் ஆரம்பிச்சிடு. ஐயோ அப்ப ஏன் நம்ம இங்க அடிக்கிறானே. சரி சரி குண்டுங்க. தொதலாத கப்பிங்கல கொஞ்சம் டைட்டா வரட்டு. இங்க தாங்க நான் அடி அடி கணி கணி. தொதலாசியே ஒரு தொதலுக்கு ஆசைப்பட்டு மனுஷன் படுற பாடன். இப்ப தெரியுதா தொதல் அடிக்கிறாங்க அளவுல கஷ்டப்படுறேன். போடக்க நினைக்கண்டா. நீ கையில எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. போடுறதுல அடிக்கிறேன். அதான் நான் கண்ணாடி போட்டுருக்கேன். அது நான் கொடுத்ததுன்னு தெரியாது. செந்து ரொம்பவுமே நான் கடை எடுத்தேன்னு வந்தார் தெரியுமா கண்ணாடி. மனசு போயே இருக்கு. எப்படி பாத்தீங்களா ஒரு ஆள் பிசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் தெரியுமா. அப்ப நீங்க அதே செஞ்சு நில்லுங்க. அவன் இவரதான் ஆரம்பத்துல அடிக்க சொன்னாங்க. விசுக்குறேன் இல்ல அடுப்பு வந்து நாங்கள்
நல்ல மாதிரி எரிய கொடுத்தா தான் அடிக்கிறவங்களும் சுகமாக இருக்குமே. எனக்கு நான் அப்படி போகலாம், எனக்கு நூக்கப்புறா போகலான்னு விசுக்க என்ன எரியுதான் எல்லாம் இந்த பம்பின் புறம் வேணுமா? பம்பு புறம் இல்லை இங்க பாருங்க, அடிக்க இந்த சட்டி தெரிக்கணுமா? இங்க பாருங்க உள்ளுக்கு இருக்கிற சட்டி அடிக்க அடிய பாருங்க பறக்க போதும். இப்படி காய்க்கிறது இல்ல, அந்த அப்படி அடிச்ச நல்லன்றது. என்னத்த என்ன பெரிய சொல்லி விடுங்க நீங்கள் தோதலை பெரிய சரியா வா பேர் சொல்றேன்னா சரியா மணிக்கு பஞ்சு பிடிச்சவா மற்றது இப்போ ஒரு சும்மா பரவாயில்ல பிடிக்கணும் தெரியும் தானே சும்மா என்ன பெரிய போய் சொல்லுங்க. மற்றது எங்க உறவுகிட்ட உண்டு நாங்கள் தெரியப்படுத்தணும். நேற்று ஃபுல்லாக சொல்லி கொண்டு இருந்தவோ அந்த வீடியோவில் வீடியோ கூட சொல்லி ஆடினது. ஓ சொல்லிக்கொண்டு இருந்தேன் எல்லாரும் பார்க்கணும். காலமே சொல்லப்படுது. உண்டே சொல்லணும்னா வீடியோ உண்டே டிலீட் பண்ணணுமா? நீங்கள் ரெண்டு ஆட்டத்தில் தான் படிவு இல்லையா? ஆடவே நாங்க சொல்லி எடுக்கல தானே. அதுதான் இப்படி வடிவாடி இருக்கு. ஆனா இல்லை உண்மையாகும் இப்போ மட்டும் படிவா கிடையாது ஆட்டம். நான் சொல்லுவீங்க இல்ல வடிவா ஆடி இருப்பேன். ஆனால் அம்மாண்ட ஆட்டம் மாதிரி வரேன். அதுதான் அதுதான் ஸ்டெப் எல்லாம் ஒரு வித்தியாசம் தெரியுமா? எப்படியா மாடினா வேண்டா எப்படி மாடி இப்படி 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 உங்களை பார்க்க அந்த பாட்டு அது அந்த அந்த மாங்காய் தான் எங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆனா நல்லா இருந்தது தெரியுமா? உண்மைக்குமே டான்ஸ் நல்லா அந்த சந்தோஷமா இருந்தேன். என்னத்த அப்படின்ட்டு என்ன தொதலுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டான். அவர் தொதல் காணி ஆடு செந்திரனும் கேட்கலையோ? செந்திரன் மற்ற ஒரு சில பேர் காய்ச்சாவியா நீங்கள் அஞ்சாணி குஞ்சாணி கொடுக்கலையாண்டு யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரரு. அது என்னன்னு சொல்ற அவருக்கு பிடிக்கணுமே. யாருக்கு? அவருக்கு. அச்சோ அவருக்கு தெரியும் சும்மா வைக்காம அதனால சரி கொஞ்சம் நாங்கள் ஒரு கணக்கான பருவம் பெறக்க எப்படின்ற மாதிரி பார்ப்போம். என்ன ஏன்னா கொஞ்சம் கணக்கான பருவம் பெறட்டும். ஏன்டா சத்தியமாதிரிக்கு கண்ணு இல்லாமல் எரியுது புகையில். ஏன்னா அது இப்படி ஆனால் எப்படியும் 12 மணி ஆகும் போல. ஆமாம் அதை விசுக்குங்க அதில் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் தோல் அடிக்கணும். நீங்களாவது மாறுறதாவது ஒவ்வொரு நாளும் செய்யலாம். அதுதான் இதோடய சரியாக்கல இன்றியா பூ கொஞ்சம் அம்மா விசுக்கணுமா போய்க்குது. பறக்க செய்துடாதேங்க முன்னாலே இருக்கிறான் அடிக்கு பிறகாது. ரைட் வீட்டை போய்க்குது. இல்லை போவாம அடிக்கணும் நீங்கள்லாம் அந்த விசிறிங்கண்ணேம்மா புதுப்பட போதுமா? ஆமாம் ஓ கொஞ்சம் சிலவு அடிங்க அம்மா. இப்போ எல்லாம் கட்டுக்கு விசிறி இதுவும் கண்ட பேர்லாம் விசிறியோ இல்லை போய்க்குது இல்லை. அது அப்படி எரியுதான் கொஞ்சம் நல்லா எரிஞ்சா தானம்மா கொஞ்சம். அத்தை நாளே எவ்வளோ ஒழும்ப மாட்டா கைனவுல நான் இண்டையிலேருந்து ஒழும்ப மாட்டேன் 3 நாளைக்கு. என்னத்த செல்லணும்னா காத்து நாங்கள் விசுக்குறோம் நீங்க கிண்டுங்கோ இதான் கிண்டுங்கோ காத்து மேல. ஐயோ காத்து கீழே காத்து கண்ணாடி போடுங்க செந்தல. ஓ கண்ணாடி கொடுங்க இந்தாங்க. அம்மா எப்படி இருக்கு தோதல்? நல்லா தான் தோதல். நாளைக்கு தோதல்லாம் அடிக்கணுமா? என்ற கடவுளே ஏன் நல்லா தான் அடிப்பேன். இண்டியோடையுமே எங்க பொண்ணு 4 நாளைக்கு அங்கே ஒரு இடத்த பிறந்த நாளாவே தோதல் அடிக்கணுமா போறீங்களே? ஆத்தி ஆனால் அம்மா கூட்டிட்டு போகலாம் தெரியுமா? அப்போ தோதல் அடிச்சு போட்டு உச்சாரம் அடிக்கிறான். சாவியால் ஆடிய நீ ஆத்து அது இன்னும் பருவணுமாக்கும் என்ன சட்டை கொண்டே காணலையே.
காட்சி என்னோட அப்படி இருக்குது ம் 2 பேர் 2ல சரி இரவு நேரத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க 2 பேர் இரவு நேரத்துல ஆ பாடுங்க ஒருத்தன் நான் கேட்டுக்கு அடிக்கி நிலவே முகந்தா என்ன பாட்டு படிக்கிறாம்மா விளங்குது இல்லை இருக்கு பாடுங்க ஒருத்தன் நிலவு வந்து போங்காட்டினா நான் பலன நான் பின்னம் ஒரு பாட்டு படிக்கலான்னு பார்த்தேன் அந்த மாலை பொழுது மயக்கத்திலே அது ஆக பேச வந்தேன் மாலை பொழுது அம்மா என்ன நான் கொஞ்சம் எந்தோண்டேன் என்ன நீங்கள் பழுதாக்கி போடுவீர்கள் இந்த வேறைக்கு அப்படி தான் தெரியுது எல்லாம் வாங்க என்னவோ தோதலா வருதோ கதிரையில் இருந்தால் அடிக்கணும் ஏனண்டா இல்லாட்டா சரி வராது என்று அப்பு உண்மையாக தான் எனக்கு பெஸ்ட்டு அனுபவம் தெரியுமோ ஆனால் பெருசாக கையொன்னும் உளையல ஓ தெரியுமா அடிச்சுக்கொண்டே இருங்க நீங்க நான் மிஷின் மேலே தெரியுமா நாங்கள் இப்ப எல்லாம் இதுல எல்லாம் மினாக்கறது இல்ல மிதிலே எல்லாம் செய்யணும் அதுதான் நீங்க சட்டியில மினாக்கறாதே தெரியும் ம் நான் சட்டியை பார்க்க ஆசையாக கிட தெரியுமா சட்டியில் படாத இடமே இல்லை தோதல் அப்படிதான் அடிக்கிறது அது நல்ல காலம் பெரிய காட்சி எங்கிட்ட நேற்று தினம் சமையலுக்கு வந்தோடனே இருந்துட்டுது இல்லாட்டி சரிண்ணா இதை நான் இல்லாட்டி குட்டி சட்டி நம்மளுக்கு கிழங்கு ஊற்றுப்பட்டு மேய்ச்சலாம் ஊற்றிட்டீங்க பாப்பா மோர்க்கா செல்லறோம் நான் அடிக்க என்னம்மா நடக்கு நல்லா தந்தாரு அப்படி ஆனால் கொஞ்சம் இல்லை, நான் இப்போ என்ன பிரச்சனைடா கொஞ்சம் ரீ கொண்டு போயிடுதா என்ன கை பேலன்ஸில் தெரியுது தெரியுது என்ன படம் தான் அப்படியே மடக்கி கொண்டு போவோம் மற்றது நாங்கள் பக்கம் மாறி தானுங்கோ ரெண்டோணும் ம் கயவே மேலே கான் போடுவாங்க ஓ அதை உடைச்சிட்டு போடணும் கையுள்ள சாகுது இப்போ சொன்னீங்க கணக்கு சும்மா பேச்சுக்கு அடிச்சு விடுறானே அதுக்காக இல்லாத நம்புறது அதுக்கு இப்படி கேட்கிறதே என்ன தொட்டு ஆமாம் கொஞ்சம் பிசுக்குங்க அம்மா யாருக்கு உங்களுக்கோ ஆ ஐயோ அம்மா என்ன ப்ரோ உங்களை செய்கிறா ஏலக்காய் கொடுத்துருவாங்க காவத்துல குத்துல தெரியுது அத்தை ஆனால் கிண்டாட அடி பிடிச்சிருமே பின்ன என்ன தெரியா இப்படி எல்லாம் நடக்குமான்ட்டு இல்லாட்டி வந்திருக்க மாட்டீங்களோ இந்த எல்லாம் மெருத்தக்காரனோட நாளையிலேருந்து 4 நாளைக்கு சமைக்க மாட்டோம் என்னத்த ஆனால் தொதல் சாப்பாடு என்னச்சா இப்படியெல்லாம் நடக்க மாட்டேன் சாப்பிடு மனசே வராது சம்மந்தம் இல்லாமல் பாட்டு படிக்க போகிறா போல அங்கட கண்ணா தொதல் சாப்பிட ஆசையா லட்டு தான் வந்தது தொடருக்கு மேலும் முயற்சி இருக்கிறது வச்சு பேரும் ஆசையப்பட மாட்டேன்னு அதான் அந்த பாட்டையே செய்யல பருவம் வந்துன்னாங்கடாக்கா சத்தங்க இருக்குதானே வந்துட்டு புல்லா இருந்த சட்டி என்னமே வந்துட்டு வந்தீங்களோ அதுதானே நாங்கள் ஒரு அரைவாசிக்கு விட்டுறான்னு நல்லா இறங்கிட்டேன்னு வந்துட்டு குமிழி எல்லாம் வருது இதுக்கு அறிகுறி என்ன தெரியும் வித்தியாசம் என்ன 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 படம் அப்படி வேணும் ஆ என்ன படம் கிழக்கு கிழக்குண்டோ வித்தியாசமாக சத்தமாங்கடா என்ன என்ன என்னதான் வந்தோம் தொழில் அப்படியே வடைக்கு கொடுக்குறேன் ஓ அழைச்சி வேலைக்கு விடலாம் விசிறி 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 உங்களுக்கு விசுங்குதுங்க வேலைக்கு விடுவோம் ஓ சரி இன்னும் கொஞ்சம் இதான் அடிக்கணும் அதே நீ ஏலக்காவோட பயிர் போட்டு அடிச்சுட்டு ரக்க சரி பிளம்ஸோட இல்லையோ போடுவான் சத்தம் கேட்குதா அடிச்சதா இவ்வளோ நேரம் அதுதான் அதுதான் நாங்கள் கஷ்டப்படுற நல்ல பேர் இருக்கிறோம் நீங்கள் அப்பாடா அம்மா ஏலக்காய் என்ன செய்கிறீங்களோ வாசம் காட்டுறீங்க இல்லை கண்ணில் சரி காணுமாத்தா கொஞ்சமா அறிவாட்டா காணும் சும்மா நாளத்துக்கு நாணத்துக்கு என்ன நாணம் தாய் போடுங்க ஓடுங்க காணும் அத்தா போடுங்க போடுங்க அதெல்லாம் பரவாயில்ல ஓ என் கை காலண்டு விழுந்துடும் போல ப்ளம்ஸ் வேண்டாம்
பிளம்ஸ் போட்டா என்ன அந்த என்ன நாள் செண்டா ஒரு மாதிரி இருக்குமா அம்மா சுண்டல் வா இங்க பாருங்க அம்மா சுண்டல் அத்தே ஓ என்ன சரியோ ஓ என்ன விரதம் வந்துட்டோம் அஞ்சு இந்த கீழே இறங்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் அப்ப என்ன இது சோதனை வந்துட்டோம் இப்ப அவன் நினைச்சறத அந்த பொட்டி பொட்டியா வரும்போது அப்படியே நினைச்சு ஆனா அந்த வாசனை பார்க்காம உப்பே சாப்பிடணும் கிடக்கு தெரியுமா அத்தே காணும் கையூறு பக்கம் நம்ம கொஞ்சம் நடிச்சேனேம்மா ஆள் இந்த வெக்கையிலே ஆள் முடிஞ்சு தெரியுமா ஏற்கனவே இலங்கை போதே சரியாம இருக்கு வெக்க அதுக்கு தொழிலை எங்கிட்ட விட்டு கிடக்கு உங்களுக்கு எல்லாம் சமைச்சு தரணுங்களா அதை சொல்ல மாட்டீங்களா இல்லை இப்போ அம்மாண்ட கடமை மட்டுமே இல்லை நாங்களும் அப்படிதான் வாழ போறோம் நடக்கிறத சொல்றேன் சம்பவத்தை நீங்க சமைக்கிறீங்களோ நீங்க கட்டாதுன்ட்டு பார்க்கல நீங்க என்ன சாப்பாடு செஞ்ச நீங்க கட்டார்ல விரும்பி பார்த்தீங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் செஞ்சு சமைக்க விடுறேன் விட்டுருக்கலாம் அம்மா மனம் முடிஞ்சிருமே நம்ம மனம் முடிஞ்சிருமே செய்ய விட மாட்டேன் மனம் முடிஞ்சிட மாட்டேன் உங்களுக்கு என்ன அங்க சாப்பாடு விருப்பம் உண்மையா ஆனால் அங்கே சாப்பாடெல்லாம் குறையில்லை தெரியுமா நோம்பு சீசனுக்கெல்லாம் எப்படி அப்பு அங்க 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 செம்மறி ஆடு தானே இந்த மோத்துக்கு போகிறாங்க பின்னா அதான் என்ன காணும் போல காணும் வசதியா சாப்பிட்டு காட்டும் இல்லாட்டா ஏன் வசதியும் தேவையோ சாப்பிட்டு காட்டுறாரு வசதி என்ன சாப்பிட்டு காட்டுறோம் இது என்ன சுட சுட சாப்பிடுது ஆற விட்டா சாப்பிடுவோம் காட்ட போறீங்களா எப்ப நாளைக்கு அது ஒரு வீடியோ பதிவு அனுப்புமே சொதல்கின்ற நாளை சாப்பிட்டு காட்டுறேன் சரி அப்ப என்ன வீடியோ முடிப்போம் முடியுங்க சரி பார்க்குற உறவுகள் நீங்களும் இதே மாதிரி வீட்டை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தா தெரியும் என்ன துன்பப்படுறோம் நாங்களுண்டு இதோட நாங்கள் எங்க வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறவங்க பார்த்தா எங்க அம்மா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன மூச்சு விட கூட கஷ்டப்படுற அம்மா என்ன ஆனால் எதிர்பார்க்கலையம்மா இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கிண்டி முடிச்சிருவோம்ண்டு இப்போ நாங்களம்மா மற்றது இந்த கிண்டி கொண்டு இருக்கிற காரணம் என்ன அடிப்பிடிக்காத வரைக்கும் மற்றது தொதலுக்கு அடி இருக்கணும் அதுக்குதான் பச்சை மாட்டை வச்சு கிடாது அதான் கொடுக்குறோம் மாடி அதான் இப்படி வந்தவர் ஆனால் உங்களுக்கு என்ன நீங்கள் ஆறுதல பாருங்க நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி 8 மணிக்கே சாப்பிட்டு தான் வந்து நீங்களுக்கு தொதல்கின்றது இல்லையோ ஐயோ இந்த கடவுள் அதான் நான் சாப்பிட்டேன் நான் அது 3 நாளத்தோட தலையை சுற்றி விழா போகிறோம் நாங்களே 3 நாள் சாப்பிட்டா கடை ஒரு நாளே இருக்க மாட்டேங்குது ஒரு நேரமே இருக்க மாட்டேன் சந்திரன் என்ன விளக்கம் வாரிய தொதலுக்கு அடிப்போமா ஆமா ஓகே அப்ப எல்லாம் சரி 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 அப்ப இதோட நாங்க வீடியோ முடிக்கிறோம் ஓகே தானே சாப்பிட்டு பாய்